வணக்கம். சுதா கிச்சன். இது வந்து கருணைக்கிழங்கு, நம்ம புளிக்குழம்பு வைப்போம்ல அந்த கருணைக்கிழங்கு. அதை தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சுத்தம் கழுவிட்டு அதில் தேவையான அளவு காரப்பொடி சேர்த்துக்கிட்டு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு, கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை இப்போ நம்ம பெசரி அமைக்கி வைப்போம். அப்படியே இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிய விடுவோம். கடுகு பொரியும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். இது வதங்கின உடனே நம்ம மசாலா போட்டு பிரட்டி வச்சுருந்த இந்த கருணைக்கிழங்கை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து வதக்குவோம். நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு சுண்டக்காய் அளவு புளி எடுத்து அதை ஊற வச்சு நம்ம அந்த பிரட்டின குண்டானில் மிளகாத்தூள் இருக்கும் அதில் ஊற்றி அதை இதோட சேர்த்துப்போம். வேக வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். குழைய வெந்துடக்கூடாது. அடுப்பை மீடியத்தில் வச்சு மூடி வைங்க. மூடி வச்சு தண்ணி சுண்டினோடனே இதை நல்லா பிரட்டி விடுவோம். நல்லா தண்ணி வற்றி ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா உதிரியாக வறுத்து எடுத்தால் நம்ம எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். புளி வந்து நம்ம ஒரு கொட்டை ஊற்றுறது. இந்த கிழங்கு வந்து சமயத்தில் கரகரன்னு இருந்துச்சுன்னா தொண்டை கரகரப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.